Hello students, welcome to School List. Second unit பார்க்க போறோம். Trip to my grandparents village. இது எந்த பேஜ்ல இருக்குன்னா 103 to 108ல உள்ள எக்ஸசைஸ் அண்ட் லெசன் பத்தி பார்க்க போறோம். இப்போ சந்தோஷ்னு ஒரு பையன், அவன் சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு, அதனால அவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அவனோட தாத்தா பாட்டியை போய் வில்லேஜ்ல பார்க்கறான், அங்க என்ன நடக்குதுன்றது தான் இந்த கதை. ஸோ வாங்க இந்த லெசனை பார்க்கலாம். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, வெக்கேஷன் ஆரம்பிச்சிச்சு. சந்தோஷ்க்கு ஒரே சந்தோஷம். அவனோட தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக சிறுமலைன்னு ஒரு கிராமத்துக்கு போகிறான் அவங்க அப்பா அம்மாவோட. அதுக்கு என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம என்னெல்லாம் நடக்குதுன்றத ஒரு ஆடியோ டைரியில் அம்மாவோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேட்டர் நம்ம அதை எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணுறான். நம்ம இன்றைக்கி என்ன லெசனாக பார்க்க போகிறோன்னா, அந்த டைரியை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன எழுதியிருக்கான்றது தான் படிக்க போகிறோம். ஸோ 10th ஏப்ரல் எடுத்துக்கலாம். 10th ஏப்ரலில் என்ன பண்ணுறான்னா, அவனோட எக்ஸைட்மெண்ட்டை சொல்கிறான். ஐ எம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். நான் போய் என் கிராண்ட் பேரண்ட்ஸ், என் கசின் எல்லாம் பார்க்க போகிறேன். அதனால் என் பேக்கில் க்ளோத்ஸ் அண்ட் டேப்னா நம்ம விளையாடுவோம்ல, கேம் விளையாடுவோம்ல, அந்த வீடியோ கேம் விளையாடுற டேப் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். அடுத்த நாள் என்ன எழுதியிருக்கான், 11th ஏப்ரல் அன்னைக்கு, இன்னைக்கு நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இது சம்மராக இருந்தாலுமே வெதர் இப்போ ப்ளசண்ட்டாக இருக்குது, சுற்றி மரமாக இருக்குது, மஞ்சள் கலர் பூக்களாக இருக்குது, ரோடு பார்க்க பச்சை பசேல்னு இருக்குது. நாங்கள் ஒரு வயல்வெளியெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அங்கே நிறையா வெள்ளை கலர் கொக்குலாம் பறந்து போகுது. ஒரு பெரிய ஸ்கேர் க்ரோ இருக்குது. ஸ்கேர் க்ரோனா என்னது, சோளக்காட்டு பொம்மை. இந்த ஸ்கேர் க்ரோவை வச்சு, இந்த சோளக்காட்டு பொம்மையை வச்சு காக்கா வராமல் இருக்கிறதுக்காக அந்த சோளக்காட்டு பொம்மையை அந்த வயலில் வச்சுருக்காங்க. போகிற வழியில் டிராஃபிக்கும் இல்லை, நாய்ஸும் இல்லை, ஏர் பொல்யூஷனும் இல்லை, வில்லேஜ் அவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பஸ்ஸில் போயிட்டு இறங்குறாங்க. இறங்கி அவங்க தாத்தா பாட்டியை பார்த்தோன்னா ஓடி போய் தாத்தா பாட்டி பார்த்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி வீட்டை சுற்றி நிறைய மரமாக இருக்குது, பெரிய பெரிய மரமாக இருக்குது. என்னெல்லாம் மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ, பனானா ட்ரீ அண்ட் கோகோனட் ட்ரீ. அந்த பனானா எல்லா ட்ரீலையும் அவ்வளவு காயும் இருக்குது. அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்து பறித்து சந்தோஷ்க்கு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பழம் எப்படி இருந்துச்சு, ஜூஸி அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷ் அவங்க டைரியில் எழுதியிருக்காங்க. அடுத்தது 12th ஏப்ரல் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, வில்லேஜில் தங்கிட்டு இருக்காங்கல்ல, அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு காலையில் நான் சீக்கிரமே எந்திரிச்சு நான் ஒரு வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் எழுதியிருக்காங்க. வாக்கிங் போகும்போது கூல் ப்ரீஸ் அடிக்குதான். அப்படின்னா மென்மையான காற்று தான் ப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். கூல் ப்ரீஸ் அடிக்குது. அந்த மென்மையான காற்றுக்கு ஏற்றாப்புல தென்னை மரங்கள்லாம் சாஞ்சு கொடுக்குது அப்படின்றாங்க. வயல்வெளியில் ஏற்கனவே காலையிலே விவசாயிகள்லாம் வந்துட்டாங்க. ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தேர் ஃபீல்ட்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் கதிரை அறுத்துக்கிறாங்களாம், சில பேர் கதிரை தட்டி அந்த நெல் எடுப்பாங்கல்ல, த்ரெஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க, த்ரெஷிங் த பேடி, அது பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றியும் நிறைய பறவைங்கள்லாம் இனிமையாக பாடிட்டுருக்கு. குக்கு குயில் நல்லா இனிமையாக பாடுது, நம்மளுக்கு கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டி ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் பாவை. பாவை அந்த வில்லேஜ் ஸ்கூலில் படிக்கிறா. அந்த கிராமத்திலே தான், அவங்க தெருவிலே தான் அவளோட வீடும் இருக்குது. அவள் சந்தோஷ்க்கு இந்த கிராமத்தை சுற்றி காட்டுறதுக்காக வந்திருக்கா. பாவையும் சந்தோஷம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு குச்சியும் டயரையும் எடுத்துகிட்டு அதை அப்படியே உருட்டி விளையாடிட்டே வில்லேஜை சுற்றி பார்க்க போகிறாங்க. போகிற வழியில் பாவையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமீர், பீட்டர் அண்ட் உமையால், இப்படி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் சம்மர் வெக்கேஷன் தான் அங்கேயும். ஸோ ஒவ்வொருத்தரும் எல்லா பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அமருன்றவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவுக்கு பால் கறந்து கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அங்கே ஒரு கருப்பு கண்ணுக்குட்டி இருக்குது, அதை சந்தோஷ் தொட்டு பார்த்து சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் பீட்டரும் உமையாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டியோட உட்காந்து கடலையை உரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. கடலையை உரிச்சு கொடுத்து அதை அழகாக ஒதுக்கி வச்சு பைலிங் தெம் நீட்னா அதை அழகாக ஒதுக்கி வச்சு இதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வில்லேஜ் மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்களாம். ஸோ சந்தோஷம் சரி கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து கடலை உரிச்சு கொடுக்கலான்னு அவனும் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்.
அடுத்த நாள் என்ன ஆகுது, 13th ஏப்ரல். பாவை வந்து சந்தோஷ பக்கத்தில் இருக்க குளத்துல, வில்லேஜில் இருக்க குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா சில்ட்ரன் எல்லா இடத்துலையும் தே ஆர் ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட். அப்புறம் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது, டாலான புளிய மரத்தில் ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற பெரிய பேனியன் ட்ரீயை சுற்றி ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்க, ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, துணி துவைக்கிறது, தலையை குளித்து தலையை காய வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சந்தோஷம் என்ன பண்ணுறான், தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஒரு பெரிய ராக் இருக்குது, அது மேலே போய் உட்காந்துடுறான். அவனுக்கு நீச்சல் தெரியாது, அதனால அந்த ராக்கில் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீந்துறதை பார்த்துட்ருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்னால் ரொம்ப திறமையான ஸ்விம்மர்ஸ் மாதிரி ஸ்விம் பண்ணுறாங்களாம். அதை வந்து இவன் வந்து அந்த ராக்கில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்கான். எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னா, கீழே இருக்கிற கல், அந்த மீன் இது வரைக்கும் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கான். தண்ணி தெளிஞ்சிருந்தால் தானே கீழே என்ன இருக்குன்னு தெரியும், அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கான். ஸோ அதை பார்த்து எனக்கு இந்த சீனரி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் த சீனரி அப்படின்னு எழுதியிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் 14th ஏப்ரல். இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. வி ஆர் பேக் டு அவர் ஹோம் இன் த சிட்டி. அவங்க தாத்தா பாட்டியோட இருந்த நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சீக்கிரமே முடிஞ்சு போயிடுச்சு. எப்படி அது இவ்வளோ சீக்கிரம் 2 நாள் ஓடிச்சுன்னே தெரியல. நான் அங்கே இருந்த நாளில் டிவியும் பார்க்கல, வீடியோ கேமும் பார்க்கல. நான் திருப்பி எப்போ அங்கே போவேன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எழுதியிருக்கான். இப்போ இதை குயிக்காக ஒருக்கா ரீட் பண்ணிடலாம். Trip to my grandparents' village. It is summer. Vacation has started for Santosh. His parents are going to Sirumalai, their parents' village. Santosh is excited. He records an audio diary on his mother's phone. He records all his feelings during the visit. Later, he writes down in his diary what he had recorded. Let's read his diary to know his experiences during this stay. அவனோட அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்சஸ். 10th ஏப்ரல். I am very eager to visit my grandparents' village. I will meet my grandparents and cousins. I have packed my clothes and tab for playing video games. We will be traveling in a bus. I am so excited. Eagerனா ஆர்வமாக இருக்கேன்னு அர்த்தம். 11th ஏப்ரல். Today we are traveling. Though it is summer, the weather is pleasant. In the morning, there are numerous trees. 11th April. Today we are traveling. Though it is summer, the weather is pleasant in the morning. There are numerous trees with yellow flowers on both sides of the road. There is greenery all around. There are many white cranes in the lush green paddy fields. Lush green na பச்சை பசேல். The scarecrowனா அந்த சோளக்காட்டு பொம்மை. The scarecrows have managed to scare away the crows in the fields. There is no traffic noise and air pollution in the village. I get off the bus and run to meet my grandparents. They are delighted. Delighted na happy nartham to see me. The house is surrounded by many big trees. There are a few jackfruit, mango, neem, banana, pomegranate and coconut trees. The trees have abundant fruits. Abundant fruits na நிறைய பழங்கள் இருக்குன்னு அர்த்தம். Abundantனா நிறைய. My grandfather plucked some ripe mangoes for me. The mangoes are so juicy and sweet. Pluckedனா பறிக்கிறதுன்னு அர்த்தம். Pluckedனா பறிக்கிறது. 12th April. அடுத்த நாள் என்ன நடக்குது? I have woken up early today. I am out for a walk in the morning. The cool breeze is calming. Breeze is calmingனா ரொம்ப அமைதியாக மென்மையாக இருக்குது அந்த breeze. The coconut palms are swaying lazily. Swayingனா லேசாக அசைஞ்சு கொடுக்குது. லேசிலினா லேசாக மெல்ல அசைஞ்சு கொடுக்குது அப்படின்றாங்க. The farmers are already in their fields. Some of them are cutting the crops and some of them are threshing the paddy. Threshingனா அடிக்கிறது. The air is filled with the sweet sound of birds singing in the trees and the bushes. The cuckoo's song is perhaps the most enchanting. Enchantingனா மெய்மறக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். I come home, I freshen up and eat the tastiest breakfast in my life. Later, my grandmother introduces a girl, Pavai.
She goes to the village school. She lives down the street. She's very eager to show me around the village. Pavai shows me how to play with a tire and a stick. We happily run around the lanes, balancing the tire with a small stick. We stop to talk to Pavai's friends, Amir, Peter, and Umayal. All children here to have their summer vacation. Amar is helping his father in milking their cows. He lets me pat his black calf. Black calfனா கருப்பு கண்ணுக்குட்டி. காஃப்ன்றது கவ்வோட குட்டியை தான் காஃப்னு சொல்லுவோம். Peter and Umayal are sitting with their grandmother breaking peanut pods. பீனட் பாட் முழு பீனட்டாக இருக்கிறது தான் பாடுன்னு சொல்லுவோம். பீனட் பாட்ஸை உடைக்கிறாங்க, கடலையை உடைக்கிறது தான் பிரேக்கிங் பீனட் பாட்ஸ். பைலிங் தம் நீட்லினா அதை ஒன்று சேர குமிச்சு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். லேட்டர் தே வில் take the nuts to the village market to sell them. I help them for some time. 13th April. Pavai takes me to the village pond. There are many children splashing around in the pond. Some boys are climbing to the top of the tall tamarind tree. Girls are playing hide and seek near the big banyan tree. Tall tamarind tree na puliya maram. My mother and my aunties take me to the river for a refreshing bath. I play for some time in the cool water, but I cannot swim. So I sit on a big smooth rock and watch my friends swim like experts. Expertsனா வல்லுநர்கள், நல்லா அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்ச மாதிரி அவங்க ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. They talk and laugh a lot as they wash their clothes and dry their hair in the sun. The river is so clean that I can see the pebbles. Pebblesனா குட்டி குட்டி கூழாங்கல்ல, pebbles in the river bed and colorful fish swim by. I love the scenery. Sceneryனா அந்த காட்சி அவனுக்கு பிடிச்சிருக்கு. காட்சி தான் சீனரின்பாங்க. 14th April. We are back to our home in the city. The trip to our grandparents' home was so enjoyable. Those 2 days flew by so fast. I realized that during this stay, I had neither watched television nor played video games. I'm eagerly looking forward to our next visit. திருப்பியும் எப்போ போவோம்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே, ஸ்டோரி பிடிச்சிச்சா? இப்போ நம்ம இந்த க்ளாசரியும் மேட்ச் த ஃபாலோயிங்கும் பார்க்கலாம். ஈகர், ஈகர்னா கீன்னு அர்த்தம். வெக்கேஷன், கீன், ஈகர், இன்ட்ரெஸ்டட் எல்லாமே வந்து ஆர்வமாக இருக்குதுன்றத சொல்கிறாங்க. வெக்கேஷன்னா ஹாலிடே. நியூமரஸ்னா மெனி இன் நம்பர். த்ரெஷிங்னா செப்பரேட்டிங் கிரெயின் ஃப்ரம் கிராப்ஸ், அதாவது அந்த அறுத்த கதிரெல்லாம் அடித்து தட்டி அதுலேருந்து கிரெயின்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா, அதுதான் த்ரெஷிங். என்சாண்டிங்னா அட்ராக்டிவ். எக்ஸ்பர்ட்னா வெல் ஸ்கில்டுன்னு அர்த்தம். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். குக்கு வந்து என்ன பண்ணும்? குக்கு சிங்ஸ். குக்கு இஸ் அ பேர்ட் விச் சிங்ஸ். ப்ரீஸ், ப்ரீஸ் ப்ளோஸ். விண்ட் ப்ளோஸ், ப்ரீஸ் ப்ளோஸ். ரிவர் வில் ஃப்ளோ, ரிவர் ஃப்ளோஸ். ஃபிஷ் ஸ்விம்ஸ். ஸோ இந்த சைடு இருக்கிறதுலாம் என்னது? வேர்பு. வேர்பு. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து நவுன். குக்கு, ரிவர், ஃபிஷ் இதெல்லாம் வந்து noun. So இது வந்து verb. Blows, sings, swims, flows-லாம் verb. Answer the following questions. How did Santosh record his diary? Santosh recorded an audio diary on his mother's phone. Santosh எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க? அவங்க ஆடியோ டைரியை on his mother's phone. Then he writes it down in his diary. முதல்ல he is recording on audio, அதுக்கப்புறம் then he writes it down on a diary. Name some of the activities that the village children were doing on their vacation. The village children played hide and seek and ran down the lanes balancing a tire with a small stick. The children helped the elders by milking the cow and breaking peanut pods. Why did Santosh forget to watch television or play video games? Santosh enjoyed spending time with his grandparents and playing outdoors with friends in the village. So he forgot to watch television or play video games. Did Santosh enjoy his morning walk? How do you know? Yes, Santosh enjoyed his morning walk. He enjoyed the cool morning breeze and the sweet sound of the birds singing in the tree. How did Santosh spend his time in the river? As Santosh could not swim, he played in the cool water. He sat on a big smooth rock and watched his friends swim like experts. How did Santosh know
that the river was clean. The river was so clean that Santosh could see the pebbles in the river bed and colorful fish swim by. நெக்ஸ்ட்டு கிராமர். இதில் வந்து ப்ளூரல் எப்படி எழுதணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை நம்ம பார்த்தோம். இங்கே ஒரு லைன் இருக்குது, அப்போ 2 லைன் இருக்குது. என்ன சொல்லுவோம்? I am a lion, we are lions அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு ப்ளூரல் போடுவோம். லாஸ்ட் சாப்டரில் இதை பார்த்தோம். இது கூட இன்னும் ஃபியூ அடிஷ்னல் ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. எஃப்னு முடிகிற எழுத்தை வந்து எப்படி எழுதணும்? எஃப் எடுத்துட்டு VES. எஃப்னு முடிகிறது, எஃப்இன்னு முடிகிறதெல்லாம் வந்து எஃப் எடுத்துட்டு நம்ம VESன்னு போடுவோம். இந்த எஃப்க்கு பதிலாக VESன்னு போடுறோம். லீஃபை வந்து லீவ்ஸ்னு சொல்லுவோம், நைஃபை வந்து நைஃப்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது இதில் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சில விதிவிலக்குகள் இருக்குது. சில வேர்ட்ஸுக்கு வந்து அப்படியே எஸ்ன்னு போடுவோம். சீஃப்க்கு சீஃப்ஸ்னு எஸ் போடுவோம், ரூஃபுக்கு ரூஃப்ஸ்னு போடுவோம், எஸ் போடணும். டுவாஃபுக்கு டுவாஃப்ஸ்னு போடுவோம், பிலீஃபுக்கு பிலீஃப்ஸ்னு போடுவோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நம்ம VESன்னு மாற்ற மாட்டோம், இது அப்படியே தான் எழுதுவோம். அதுக்கடுத்தது சில வேர்ட்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வவல்ஸை மாற்றுவோம். இப்போ டூத்துன்னு இருக்கிறத டீத்துன்னு மாற்றுவோம், ஃபுட்டுன்னு இருக்கிறத ஃபீட்டுன்னு மாற்றுவோம். உள்ளுக்குள்ளே இருக்க வவல்ஸை மாற்றி ப்ளூரல்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா விமென்னை வந்து அந்த ஏ எடுத்துகிட்டு விமென் மென்னுன்னு மாற்றுவோம், விமென்னு. மேனை வந்து ஏ எடுத்துகிட்டு மென்னுன்னு மாற்றுவோம். இந்த மாதிரி வேர்டுக்குள்ளே இருக்க வவலை மாற்றியும் ப்ளூரல்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். இர்ரெகுலரல்ஸ்னால் வந்து வித்தியாசமாக ஃபார்ம் ஆகும் ப்ளூரல்ஸ். இப்போ சைல்டுன்னு இருக்குது, சில்ட்ரன்றது ப்ளூரல். ஆக்ஸுன்னு இருக்குது, ஆக்ஸன்றது தான் ப்ளூரல். மவுஸுன்னு இருக்குது, மைஸுன்றது தான் ப்ளூரல். ஸோ இதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்கும். இதுக்கு மட்டும்தான் இப்படி இந்த மாதிரி ப்ளூரலே வரும், வேறு எதுக்கும் வராது. சைல்டு சில்ட்ரன், ஆக்ஸ் ஆக்சன், மவுஸ் மைஸ். வேறு சிலதுக்கெலாம் என்னென்னா நீங்கள் எஸ்ஸே எதுவுமே போட வேணாம், சிங்குலரும் ப்ளூரலும் ஒரே ஸ்பெல்லிங்கில் தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சம் நவுன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் போத் த சிங்குலர் அண்ட் த ப்ளூரல் ஃபார்ம்ஸ். மெனி ஆஃப் தீஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஷீப் ஷீப், டீர் டீர் இப்படி தான் சொல்லுவோம், டியர்ஸ்னு சொல்ல மாட்டோம், ஷீப்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஓல முடிகிற வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ES போடுவோம். டொமேட்டோ டொமேட்டோஸ், பொட்டேட்டோ பொட்டேட்டோஸ். இதுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, விதிவிலக்குகள் இருக்குது. ரேடியோன்றதை ரேடியோஸ்ன்னு தான் எழுதுவோம். ஃபோட்டோ ஃபோட்டோஸ்ன்னு எழுதுவோம், ES போட மாட்டோம். ஜீரோவை ஜீரோஸ் தான் போடுவோம், ரேஷியோவை ரேஷியோஸ் தான் போடுவோம், பியானோவை பியானோஸ் தான் போடுவோம், ES போட மாட்டோம். இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ன்ற வேர்டுக்கு ப்ளூரல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ்ன்ற வேர்டுக்கு ப்ளூரல் வந்து ஃபிஷ்ஷு தான், ஃபிஷ்ஷஸ் கிடையாது. ES போட மாட்டோம், அது தப்பு. ஃபிஷ்ஷஸ்ன்னு சொன்னால் அது என்னென்னா நிறைய வகையான வெவ்வேறு வகையான டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை தான் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மஞ்சள் கலர் மீன் இருக்குது, ஒரு நீல கலர் மீன் இருக்குது, ஆரஞ்சு கலர், வெவ்வேறு ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கிறதுனால அதை ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறோம். 3 வகையான ஃபிஷ்ஷஸ் இருக்கிறதுனால ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் ஒரு மீன்னாலும் ஒரு மீன் 1 ஃபிஷ்னு தான் சொல்லுவீங்க, ஒரே வகையான 3 மீன் இருந்தாலும் 3 ஃபிஷ்ன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபிஷ்ஷு தான், ஃபிஷ்ஷஸ் கிடையாது. Look at the picture and tick the correct plural word. Loaf. Fன்னு முடிஞ்சால் என்ன சொன்னோம்? F எடுத்துட்டு VES போடணும். ஸோ லோஃப்ஸ், இதுதான் வந்து ப்ளூரல். ஃபிஷ்ஷுக்கு ப்ளூரல் ஃபிஷ்ஷு தான், ஃபிஷ்ஷஸ் கிடையாது. கூஸ்க்கு ப்ளூரல் கீஸ். டூத்துக்கு பார்த்த மாதிரி கூஸ்க்கு கீஸ்னு மாறும். மவுஸுக்கு மைஸு. சைல்டுக்கு சில்ட்ரன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். மேனுக்கு மென். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். லீஃபுக்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம்? லீவ்ஸ். எஃப் எடுத்துட்டு VESன்னு எழுதுவோம். மேங்கோக்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம்? ஓல முடியுது, ஓல முடிஞ்சால் ஓக்கு அப்புறம் ES போடுவோம், மேங்கோஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ளூரல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.